தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலினின் புதிய உருட்டு. அது என்ன அப்டின்னா, இரும்பின் பயன்பாடு அப்டின்னு சொல்லி இப்ப புதிய உருட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஒரு முக்கிய அறிவிப்பை விடப்போகிறேன் அப்டின்னு தங்கம் தென்னரசுடைய அந்த ட்விட்டர்ல மேல வந்து போட்ட உடனே எல்லா இடத்துலயும் ஒரே அ பிரேக்கிங் நியூஸ், பிக் பிரேக்கிங் நியூஸ். என்னன்னா, ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிடப் போகிறார். என்ன வெளியிடப் போகிறார்? அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 என்று அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லப் போகிறாரா? கல்விக் கடன் ரத்து என்று அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றப் போகிறாரா? அல்லது நீட் ரத்து அப்படின்னு அப்பனும் மகனும் புளித்து இருந்தாங்களே, அதை ஏதாவது சரி செய்ய போகிறாங்களா? அப்படின்னா, அது எதுவுமே கிடையாது. என்னடா புதிய அறிவிப்புன்னு பார்த்தா, தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு, அதாவது இரும்பின் பயன்பாடு கிமு 3345ஆம் ஆண்டிலேயே இருந்துள்ளது. அப்படின்றதற்கான முதன்மை ஆதாரம் கிடைச்சிருக்காம். இந்த முதன்மை ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த பிட்டா அனாலிட்டிக் அப்படின்ட்டு 583593 அப்படின்ற அந்த மாதிரி தான் வந்து அந்த சாம்பிள் தான் வந்து அதை வைத்து தான் அடிப்படையாக எடுத்திருக்காங்க. இந்த ஆய்வுக்கு எப்ப அனுப்பப்பட்டது? பிப்ரவரி 2, 2021. ஆய்வு முடிவு எப்போ வந்தது? பிப்ரவரி 21, 2021. அதாவது ஆய்வறிக்கையின் இது வந்து எங்கேருந்து நமக்கு கிடைக்குது? இந்த பிட்டா அனாலிட்டிக் அப்படின்றதுலேருந்து தான் இவங்களுக்கு முதன்மை ஆதாரமா கிடைச்சிருக்குன்றத அவங்களே அவங்களுடைய தமிழக அரசாங்கத்துடைய நூல்லேயே வெளியிடுறாங்க. வெளியிட்டதில் நமக்கு தெரிய வருது மிக தெளிவாக. பிப்ரவரி 2, 2021 இதை அனுப்பி வச்சுருக்காங்க ஆய்வுக்கு. பிப்ரவரி 21, 2021 இந்த ஆய்வறிக்கை வந்துருச்சு. சரி, இந்த காலத்தில் யார் முதலமைச்சராக இருந்தது? இந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டது எப்போ? மே 7, 2021 தான். அப்போது அதிமுக ஆட்சி காலத்துடைய இறுதி கட்டத்தில் இந்த ஆய்வறிக்கை அனுப்பப்பட்டது. இந்த ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு ஆய்வறிக்கையும் வந்துருச்சு. அந்த கீழடி ஆய்வகத்தை அனுப்ப வேண்டும் அப்படின்றதற்கு முனைப்பை வந்து அதிமுக ஏற்படுத்திச்சு. அப்படியாக வந்த அந்த ஆய்வு அறிக்கையோட முடிவுகள், அந்த சமயத்தில் தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய அந்த எல்லாரும் அந்த டென்ஷனில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 10.5 அந்த இடஒதுக்கீடு இது சார்ந்து கலந்த ஆலோசனைகள் இருந்த காலத்தினால இதை பற்றி நம்ம வந்து பெருசாக பேசலை. அது மட்டும் இல்லாமல் இதே அதிகாரிகள் வெளியிட வேண்டியது. இதெல்லாம் முதலமைச்சர் வெளியிட்டு என்ன விரைவு பேசுறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அப்படியே பேசுகிறீங்கன்னே வச்சுப்போம். 4 ஆண்டுகளாக இதை ஏன் கிடப்பில் போட்டு வைத்திருந்தாய்? 4 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது பிப்ரவரி 2021 வந்த அந்த ஆய்வறிக்கையை, பிப்ரவரி 21, 2021 வந்த ஆய்வறிக்கையை நீ எதற்காக 4 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டு வைத்திருந்தாய்? எதுக்கு இப்போ அவசரகதியில் வந்து முக்கியமான அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியிடுற? அப்போ ரொம்ப தெளிவாக விளம்பரத்திற்காக நடக்கின்ற அரசு தான் இந்த அரசு. இதை வந்து இரும்பு காலம், இரும்பு காலம்னு. உன்னுடைய ஆட்சி தமிழகத்தின் இருண்ட காலம். உன்னுடைய அப்பனின் ஆட்சியும் தமிழகத்தின் இருண்ட காலமாக இருந்தது. இப்போ உன்னுடைய ஆட்சியும் தமிழகத்தின் இருண்ட காலம். இதில் நீ என்ன பெரிய இரும்பு காலம், கரும்பு காலம்னு கதை விட்டுன்னு சுற்றின்னு இருக்க? எதுக்கு இந்த உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்க? மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இங்கே 1000 இருக்குது. அதுக்கெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியல. உனக்கு வக்கில்ல, துப்பில்லை. பட்டப்பகலில் காவல்துறையுடைய நேரடி கண்காணிப்பிலேயே, அவர்களுடைய நேரடி பார்வையிலேயே அவர்களை அழைத்து சென்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்லும் பொழுது, நம்பிக்கையை கொடுத்தோன்னே பேச்சுவார்த்தைக்கு அழைத்துட்டு போவாங்க. வாங்க சமரசம் பண்ணுறோம், அவங்களோட சமரசம் பண்ணுறோம் அப்படின்னு எதிர்த்தரப்பினருடன் சமரசம் செய்வதற்கு அழைத்து சென்ற பொழுது, காவல்துறையோட கண் முன்னாடியே கழுத்தை அறுத்து கொள்கிறான். உன்னுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறை, நீ பெருமை பீத்திக்கிட்டே நான் என்னுடைய நேரடி பார்வையில் காவல்துறை செயல்படுதுன்னு அந்த காவல்துறை செயலிழந்து கிடக்கிறது. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் வெட்டி சாய்க்கப்படுகிறார். மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடத்துல அனாயாசமாக வந்து வெட்டிட்டு போகிறான். அங்கிருந்து 600 மீட்டர் தொலைவில் தான் காவல் நிலையம் இருக்குது. அங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான்? 4 காவல் நிலைய ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி 4வது காவல் நிலையத்தில் போய் அவங்க அனாயாசமாக சரண்டர் ஆகிறாங்க. இதான் நீ காவல்துறையை வைத்திருக்கின்ற லட்சணம். அது மட்டும் இல்லாமல் காவல் நிலையத்தின் மீதே பெட்ரோல் பாம் வீசப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து தாக்கப்படுகிறார்கள் உன்னுடைய கட்சியுடைய குண்டர்களுடைய சண்டையில். இதையெல்லாம் நான் ஏன் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறேன்னா, இதுதான் சட்டம் ஒழுங்கோடைய நிலை. சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் வைங்க, மின்சாரத்தை எடுத்துப்போமா? மின்சாரத்தோடைய நிலைமை என்ன? இன்றைக்கு மின்சாரத்துறை திவால் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நான் சொல்லலை, ஆய்வறிக்கைகள் சொல்கின்றன. மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
பல அரசு நிறுவனங்கள், பல அரசு அலுவலகங்கள் மின்சார கட்டணம் கூட கட்டாமல் பாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னாக்கா அரசு பள்ளிகள்லாம் இவர்கள் மின்சார கட்டணங்கள்லாம் கட்டாமல் பாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதனால் அவர்களுக்கு மின் அந்த கனெக்ஷனை கொடுப்பதே, இணைப்பை கொடுப்பதே துண்டிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக மின்சார வாரியம் அப்படின்றது தகவல். இது மின்சார வாரியம். அடுத்தது போக்குவரத்து கழகம் எடுத்துக்கிட்டா, நீ லிப்ஸ்டிக் பஸ் விட்ட பாரு, அந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸுக்கு மேலே அதிகமாக காயிலாங்கடையில் போடுற அளவுக்கு பஸ்ஸுகள் வந்து ஒவ்வொரு டெர்மினஸ்லேயும், பஸ் டெர்மினஸ்லேயும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பேரிச்சம்பழத்தை கூட எவனும் எடுத்துகிட்டு போக மாட்டான் என்ற நிலை இருக்கிறது. இப்படி ஒரு துறையாக நீ வந்து சிதைத்து கொண்டு வந்திருக்கிறாய். ஒரு துறையையும் கெடுத்து கொண்டு வந்திருக்கிறாய். இந்த நிலைமையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு அவர்களுக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தாயோ அதை உன்னால் நிறைவேற்ற முடியல. சம்பளம் கூட நேரத்திற்கு செல்வதில்லை அப்படின்றது, கொடுக்கப்படுவதில்லை, வழங்கப்படுவதில்லை அப்படின்றது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. மருத்துவ ஊழியர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் அவர்களும் பார்த்திங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4000 பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டும் வந்திருக்கிறது. ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்களும் வந்து பணி நியமனங்கள் செய்யாமல் இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அரசு பள்ளிகளுக்கு போதுமான ஆசிரியர்கள் இல்லை அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு உன்னால் எதுவும் செய்ய முடிந்ததாக தெரியல. மாறாக தினம் ஒரு வேடம், தினம் ஒரு நாடகம், தினம் ஒரு கூத்து என்று நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். அதற்கு கிடைத்தது தான் இப்போ இந்த இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய கேள்வி, தமிழுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இதை கேட்குறேன்னா, நீ என்ன பெரிய தமிழ் பற்று கொண்டு வச்சு, உங்கள் அப்பனாவது 4 வசனம் எழுதினாப்புல, நீ என்னத்தை கிழிச்சுவிட்டோம்னா 4 வரி சேர்ந்தாப்புல தமிழ் எழுத முடியுமா? இந்த பெரிய இரும்பு காலம் இதை அறிவிப்பதில் அப்படின்ட்டு என்ன பெரிய தமிழின் தொன்மை எங்களுக்கு தெரியாதா? இதை நீ சொல்லி தான் தெரியணுமா? இல்லை தமிழின் புகழ் எங்களுக்கு தெரியாதா? இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னவனை எல்லாம் கொண்டாடி கொண்டிருப்பவன் தானே நீயே. அப்புறம் இது என்ன புதுசாக வந்து எங்கள்கிட்ட வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்று மட்டும்தான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மானங்கெட்ட முதலமைச்சர் அவர்களே, உங்கள் கையாலாகத்தனத்தினால் இந்த மாநிலமே சீர்கெட்டு போயிருக்கிறது, பாழாகி போயிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு உங்களால் எதுவும் முடியாது என்றாலும், இது போன்ற வெட்டி விளம்பரங்களில் ஈடுபட்டு திசை திருப்புகிறேன் பெருவழி என்று எதையாவது செய்து கொண்டு ஊரை ஏமாற்றுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். உங்கள் மானத்தை, அதாவது உங்களுக்கு மானம் இருப்பதாக நான் நினைக்கல, ஆனால் கொஞ்சம் நஞ்சம் இருக்குன்னு அப்படின்னு தான் கூட அதையாவது காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதை எதற்காக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. என்னென்னா, உங்களுடைய இத்தனை நாள் கூத்து, அதாவது இந்த திராவிடம் அப்படின்ற பெயரில் நீங்கள் வந்து தமிழ் உணர்வு அப்படின்றதை கலந்து கட்டி நீங்கள் வந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க. இதில் தமிழ் உணர்வு அப்படின்றத சீமான் பிச்சுக்கிட்டு போயிட்டார், எடுத்துகிட்டு போயிட்டார் தனியாக. அதை பிரித்து கொண்டு எடுத்து சென்றதுனால் உங்களுக்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைய வேண்டிய நிலை. அப்போ தான் உங்கள் ஆளுங்க, உங்கள் மீடியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்க இல்லையா, எதை செய்தால் மடைமாற்றம் செய்யலாம், எதை செய்தால் இமேஜ் பில்டப் பண்ணலாம் அப்படின்னு இந்த மடைமாற்றம் செய்யக்கூடிய கும்பல் இருக்கு இல்லையா, இந்த கும்பல் உங்களுக்கு இந்த யோசனைகளை கொடுக்கறது. இது பாருங்கள், இது மாதிரி பிப்ரவரி 2021 ஒரு அறிக்கை வந்திருக்கு. இந்த ஆய்வு அறிக்கையை இப்போ வந்தால் மாதிரி நீங்கள் காமிச்சு புதிய கண்டுபிடிப்பாக இரும்பு காலம் தொட்டே தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பேசுங்க. உடனே தமிழா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எமோஷ்னலாக உன் பின்னாடி வந்துடுவாங்க. சென்டிமெண்டலாக எல்லாம் தமிழர்கள் எல்லாரும் வந்து சென்டிமெண்டல் ஃபூல்ஸ்ன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. அதாவது உணர்வு ரீதியான மடையர்கள் அப்படின்னு நீ நினச்சிட்ருக்க. அப்படி கிடையாது என்பதை வரும் தேர்தலில் நீயே தெரிஞ்சுக்க போகிற. பட்டு தான் தெரிஞ்சுக்க போகிற. நீ ஒவ்வொரு முறையும் உங்கள் கட்சி பட்டு தான் தெரிஞ்சிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உங்கள் கட்சி கூப்புக்கு போகிறதுக்கு காரணமே உங்களுடைய இந்த நாடகங்கள் எல்லாம். உங்கள் அப்பா இப்படி தான் செம்மொழி மாநாடுன்னு நடத்தினாப்புல 2010. எவனாவது மதிச்சானா? ஒரு பயம் மதிக்கலை. ஏன்னா உலகத்தமிழ் மாநாடு என்று திரு அண்ணாதுரையை நடத்தியதாக இருக்கட்டும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தியதாக இருக்கட்டும், புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் நடத்தியதாக இருக்கட்டும், அதோடைய மகத்துவமே வேறு. நீ நடத்திய செம்மொழி மாநாடு என்பது குடும்ப மாநாடு. ஒரு பேத்தி கவிதை வாசிக்க, ஒரு பேத்தி வீணை வாசிக்க, ஒரு பேத்தி வயலின் வாசிக்க, உன் குடும்பத்தினரெல்லாம் மேடை மேலே இருக்க, தமிழ் அறிஞர்கள்லாம் பின்னாடி நிற்க வைக்கப்பட்டார்கள் அப்படின்ற கூத்தெல்லாம் அரங்கேறியது. இதுதான் உன்னுடைய டக்கு, உன் குடும்பத்தோடைய டக்கு இதுதான். அதனால் இந்த ஊரை ஏமாத்துறதை நிறுத்திவிட்டு உருப்படியாக இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நஞ்ச காலம் இருக்கு இல்லையா, அதாவது இன்னும் ஒரு 10-12 மாதம் உன் கூத்து. இந்த 10-12 மாதமாவது
உருப்படியா செய்ய முடியுமான்னு யோசி. அதற்கான திறன் உனக்கு இருக்கிறதா நான் நம்பல. ஆனா யோசிக்கவாவது செய். என்ன பண்றது? யோசிக்கனாலும் உனக்கு மூளை இருக்கணும். அதுவும் உனக்கு கிடையாது. விரக்தியுடன் அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர், இப்படிப்பட்ட ஒரு ஒரு டப்பா முதல்வர், ஒரு பொம்மை முதல்வர் நமக்கு வாய்த்திருக்கிறாரே அப்படின்றதை நினைத்து நொந்து கொள்வதா? அல்லது இப்படி இவர்கள் இருந்தால் தான் இவர்களையும் நம்பி ஓட்டு போட்டவர்கள், "ஐயா சாமி விடுங்கப்பா, எங்கள விட்டுருங்கப்பான்னு" கதறி நாம் ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்றதை நினைத்து நம்ம வந்து ஆனந்தப்படுவதா? கண்டிப்பா ஆனந்தப்பட முடியாது. எப்படி ஆனந்தப்பட முடியும்? மக்கள் வந்து பிரச்சனையில் இருக்காங்க. மக்கள் வந்து இந்த 4 ஆண்டுகளாக துன்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது, அதை நினைத்து நம்ம ஆனந்தப்பட முடியாது. ஆனால் இனி வரக்கூடிய ஆட்சி செய்ய வேண்டியது பல இருக்கிறது அப்படின்றத நினைக்கும் பொழுது தான், எந்த அளவிற்கு இவர்கள் படு பாதாளத்துக்கு கொண்டு போய் தள்ளுகிறார்கள். ஒவ்வொரு முறை திமுக வரும்போது இதே கதை தான். ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதும் துறைதோறும் துறைதோறும் கபளீகரம் செய்வார்கள். அந்த துறையெல்லாம் நாசம் செய்துவிட்டு போவார்கள். அதுக்கப்புறம் வந்த அதிமுக ஆட்சி அதை சரி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "ஹிந்தி தெரியாது போடா, தமிழன்டா" இப்படின்லாம் பேசி உணர்வை தூண்டி, அதன் வாயிலாக தங்களுக்கு ஒரு செல்வாக்கை உயர்த்திக் கொள்ள பார்ப்பார்கள். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா, இவனோ இவன் குடும்பத்தில இருக்கிறவர்களுக்கோ 4 வரி கூட தமிழ்ல மொத்தமா எழுத தெரியாது. நான் சவால் விட்டு சொல்றேன். இந்த உதவாநிதிய ஒரு 4 வரி எழுத சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல சேர்ந்தாப்புல. எந்த குறிப்பையும் பார்க்காம எழுத சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஸ்டாலின் எழுத சொல்லுங்க பார்க்கலாம். உதவாநிதி மனைவி எழுத சொல்லுங்க பார்க்கலாம். எழுத வராது. இவ்வளவுதான் இவர்களுடைய தமிழ் பற்று. ஆனால் இங்கே கூப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா, என்னவோ இவர்கள் தான் அப்படியே தமிழுக்காக மிகப்பெரிய அளவில் உழைத்தது போலவும் அதான் நான் சொல்றேனே, இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா, இன்னும் ஒரு 2, 3 ஜெனரேஷன் போச்சுன்னா, நீங்க உ.வே.சாலாம் மறந்துருங்க. தமிழ் தந்தைனா அது கருணாநிதி தான் என்று இவர்கள் கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவார்கள். அதையும் நம்புவதற்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்கும். அல்லது நம்ப வைப்பதற்கு முயற்சி செய்வதற்கு இங்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு அல்லக்கை கும்பல் இருக்கும். இந்த ரூ. 200 கும்பல் இருக்கும். இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளாமல் இல்ல. மக்களும் கவனத்தில் கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.